மூட ஓட்டது யார்ல? மானசா, விளக்க மேல இப்படி மூட ஓடலாமா? அம்மா என்னாச்சு, வடை கிடைக்கலாம் கிளம்பியாச்சா? ஆமா, இந்த சமோசா போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேங்க. என்னங்க நிறைய பேர் கேட்டுருது, என்னக்கா இப்போ வடை ஓடுறது இல்லையாண்டு. நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது நம்ம இருக்கிற நிலைமையில என்றைக்குமே யோசனை பண்ணி பார்த்துக்கணும். எம்பிட்டு உச்சாணிக்க புக் பண்ணாலும் யூடியூப்பில் ஒரு 10-5 வருமானம் வருது. அதுக்காக அதை நம்பிக்கிட்டே நம்ம தொழிலை விட முடியுமா? நம்ம என்னைக்கு பாடுபடுறதோ பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். பாடுபடாமல் என்னத்தைய வீடியோ போடுறோம், அதில் 10-5 வருது, அப்பாடா போதும்ப்பா அப்படின்னு குப்பர் அடிச்சு விழுகிறவன்டா நினச்சியா? சே அந்த பழக்கமே நம்மளுக்கு வராது. இங்கே பற்றியலா இன்றைக்கி பகல் பூரா உட்காந்து இதை பூரா ஒட்டியிருக்கேன், இந்த ஒட்டி கீழே வச்சுருக்கேன். இதெல்லாம் கொண்டுக்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன். தினமும் வியாபாரம் போடுறேன். ஆனால் மழையும் தண்ணியுமா இருக்குல்ல, அதில் எங்கிட்டு போன வச்சு எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் வடை விடுறேங்கண்டே அடிக்கடி போட முடியாதுங்க. ஏன்னா மழையும் தண்ணியுமா இருக்குது. மழையை நினைஞ்சு நானே பெரும்பாடு விட்டு போயிடுறேன். இதில் ஃபோனை எடுத்துக்கிட்டு எங்கிட்ட நான் வீடியோ எடுக்க முடியுங்க? ஃபோனை எடுத்துக்கிட்டே போக மாட்டேன் பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் வச்சுக்கோங்க. வியாபாரத்துக்கு போயில போனால் பிள்ளைய கையில் கொடுத்துட்டு போயிடுவேன். அதுவும் ஹோம்ஒர்க்கு எழுதி வச்சுட்டு சண்டை சத்தம் போடாமல், இந்த டிவிக்கு இது சண்டை போடாமல் பொழுது போய்கிட்டு வீட்டில் இருக்குங்கிறது. நான் வந்ததே அப்புறம் போனை பார்ப்பேன். 4 மணிக்கு போனை வீட்டில் வச்சுட்டு போகிறவ நைட்டு வந்ததே எடுத்து பார்ப்பேன். என்ன மாற்றும் கமாண்டு வந்துருக்காரு. தூக்கிட்டே தெரிய மாட்டேன். அப்போ எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அதே எடுத்து போட முடியாமே இருந்தேன். இன்றைக்கி நான் கிளம்பையிலே என் மகன் கேட்டதுனால சொல்கிறேன். வியாபாரம் பார்க்குறேன். வியாபாரம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. நான் இருந்தாலும் மனசு இருக்காது. சரி நாங்கள் போய் ஆட்டோ நிற்கிது, போய் ஏற்றுறேன். லைட் பண்ணுங்க.